நாம பார்க்கணும். பிறகு அப்புறம் உங்களுக்கு வழங்காததெல்லாம் அப்புறம் வருஷ பிரகாரம் போகலாம். முதல் விலை எந்தெந்த பாடல்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த பாடல்களை முதல் தெரிந்து கொள்ளணும். குற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கு உறவனன்றி பகைவன உண்ணாதிருலகி. நல்லா விளங்குதா இது? கற்றவரும் கல்லாரும் அடிந்திட காண்கின்றேன் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றுமிதை சம்மதியாதென்மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன் இன்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமென் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. அவருடைய மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அதனால் உனக்கு உறவனன்று பகைவன உண்ணாது உலகு. என்ன சொல்ல வராரு? நேர்மையானதையே உங்களுக்கு எடுத்து சொல்கின்றேன். உங்களுக்கெல்லாம் ஒருமையினால் உறவு உடையவனாக இருக்கிறேன். என்ன ஒருமை என்றால் ஒன்றான கடவுள் உண்மையை பற்றி ஒருமையாகும். கடவுளுடைய குழந்தைகள் எல்லாம் எல்லாரும். அதனால் உண்மையாக உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு மகான் இவ்வளவு இறக்கப்பட்டு இவ்வளவு கீழே இறங்கி உங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றாருன்னா பார்த்துக்குங்க. அதாவது கடவுள் ஒருவரே உண்மையாக இருக்கிறார். அந்த ஒருவர் தானே கோடி கோடியான ஆன்ம உறவு கொண்டு விளங்குகின்றார் என்றால் உண்மையை கண்டு கொள்ளுங்கள். உண்மையை கண்டு கொள்ளுங்களேன். அந்த கடவுள் கோடி கோடியாக ஆன்மாவாக இருக்கிறார். கோடி கோடி ஆன்மாக்கள். அதுதான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் கோடி 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 இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. மாண்டு போன மாந்தர்கள். இறைவன் ஒருவன் தான். அதை கண்டுபிடித்த அருப்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு எத்தனை உருவங்களை நீங்கள் வைத்து வழிபட்டாலும் அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்தனா தான். இறந்து போனாலும் அங்க ஒரு தீபம் ஏத்தனா தான். தீபம் இல்லாத வழிபாடு சூனிய வழிபாடு. அவன் தீபம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இந்த மங்களத்தை எடுத்து கொடுக்காது உங்களுக்கு. என்ன சொல்றார்? ஆகையால் நானாக இத்தேகத்தில் இருக்கின்றதும் நீங்களாக தனித்தனி ஒவ்வொரு தேகத்தில் இருக்கின்றதும் பிறராக பிற தேகங்களில் இருக்கின்றதும் அந்த அவர் ஒருவரே என்பது உண்மை என்றோ. என்ன சொல்றாரு? உன் தேகத்தில் இருப்பவனும் அந்த கடவுள்தான். இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய தேகத்தில் இருப்பதும் அந்த கடவுள்தான். நீங்கள் உண்ணுகின்ற எல்லா உணவுகளிலும் உயிர்களிலும் இருப்பவனும் அந்த கடவுள்தான். அதனால் தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்ப எப்படி மனம் வரும்? அப்ப என்ன சொல்றாரு? என்பது உண்மைதானே. ஆகையால் நாம் எல்லோரும் அக உரிமை உறவு கொண்டு உள்ளவர்களாக என்பது உண்மைதானே. நாம் எல்லாரும் அந்த அன்பானவர்கள் தானே. அந்த அகத்துல அந்த ஆன்மா இருக்குது. எல்லார் ஆன்மா உண்மைதானே. அப்படி இருக்கிற நாம நாட்டுக்கு நாடு சண்டை போடுறானு. மாட்டை வெட்ட மாதிரி கழுத்தை அறுக்கிறான மனுஷன் கழுத்தை. பாத்தீங்களா நீங்க இன்டர்நெட்ல? இதெல்லாம் மனித தன்மையான கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த அக உரிமை உறவு உண்மையை ஓர்ந்து அறிந்து கொள்ளாது என்னை ஒரு அயலனாகவோ மாறுபாடு உடையவனாகவோ ஒரு விரோதியாகவோ எண்ணி விடாதீர்கள். என்ன சொல்றாரு பாருங்க பெருமான். நான் இதெல்லாம் எடுத்து சொல்றேன் உங்ககிட்ட. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். நீங்க புலால் உண்ணக்கூடாது. அந்த புலால்னால உங்க உயிர் மாதிரி தானே அதுவும் ஒரு உயிர். அதை கொண்டு சாப்பிடாதீர்கள் அப்படின்னு நான் இதெல்லாம் எடுத்து சொன்னா என்ன நீங்க பகைவனாவோ என்ன இவர் கவுச்சுலாம் சாப்பிட வேணான்னு சொல்றாரு அப்படின்னாக்க என்ன ஆகும்? அவன் பகைவனா இருப்பான்.
அதனால அவர் சொல்றாரு, என்ன பகைவனா நீங்க நினைச்சிடாதீங்க, இந்த உண்மையை நான் சொன்னா எண்ணி விடாதீர்கள், உங்களது அறியாமையாலே அப்படி ஒரு இருந்தாரேன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அடக்கம் பண்றோம். சில பேர் சாமியார் தலையில தேங்காய் உடைக்கிறாங்க, தலை தாங்குதான்னு பாக்குறாங்க. 108 தேங்காய் உடைக்கணுமா கபாலத்துல? உங்களுக்கு உடைக்கலாமா? வேண்டாம். பட்டார் 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 மண்டையில போட்டு உடைப்பான். அது உயிரோடு இருக்கும்போது இல்ல, செத்து போன உட்கார வச்சு. இப்படி எல்லாம் இருக்கு பல அநியாயங்கள். இவ்வுலகில் பேர் அப்படி இறக்கும் தருணம் என்ன நேருகிறது என்று எண்ணி பாருங்கள். அப்பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சுழன்று தடுமாறி கலங்கி ஒன்றொன்று மோதி சிதைந்து விழுந்து ஒருங்கின்றனவாம். பாருங்க, அப்புறம் எப்படி நீங்க கூப்பிட்டாங்க வரும்? என்ன சொல்றாரு? சித்தம் அகங்காரம் எல்லாம் சுழன்று தடுமாறி கடங்கி ஒன்றிலொன்று மோதி சிதைந்து விடுந்து எல்லாமே போச்ச. உடம்பு போனா எல்லாம் போச்ச. அப்புறம் இங்க நீ கூப்பிட்டா வரும். இங்க வச்சிருக்கிறது யம தர்மராஜா பெருசா உட்கார்ந்துருப்பார், பல நீட்டிட்டு. இங்க கீழே தண்டதாராய காலரூபாய வித்மகே தண்டதாராய தீமகே தன்னோ யம பிரஜோதயா அப்படின்னு நமக்கு ஒரு மந்திரம் இருக்குது. யம தர்மன் தான் நம்ம ஆன்மாவை கூட்டிட்டு போற தளபதி. அவருக்கு தான் அங்க இப்ப பூஜை நடக்குது. பக்தர்கள் சீடர்கள் நிக்கிறாங்க அங்க. அவர் மட்டும்தான் பெரிய வயிற்றோட அப்படி நிற்பார். அங்க போகும்போது பார்த்துட்டு போங்க கொஞ்சம் தர்மராஜாவை. அப்ப அங்க நின்று 3 முறை கால ரூபாய வித்மகே தண்டதாராய தீமகே தன்னோ யம பிரஜோதயா. இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்கோ, நானும் உன்னை பார்த்துட்டு தான் போறேன், என்னை பத்திரமா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு 12 மணி ராத்திரியில எரிச்சிருவான். அதை நம்ம ஆடி அமாவாசையில செய்கிறோம் பித்ரு பூஜை. அதே மாதிரி ஆடி அமாவாசையில தான் அவங்க காப்பு கட்டணும். பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாந்து இங்க பிரதிஷ்டை பண்ணான். திங்கக்கிழமை பூஜை ஆரம்பிச்சான். செவ்வாய், புதன், இன்னைக்கு வியாழன், நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு 5ஆம் நாள் எரிச்சிருவான். எல்லாம் நம்ம ஃபாலோ தான் அது. இப்படி கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ என வினவுகிறீர்கள். சம்மதம் என்றாலோ அது அறியாமை, சம்மதமில்லை என்றாலோ அதற்கான வழியை கண்டு உய்வு பெற முயல வேண்டும். அப்படி செய்யாமல் இறக்க பிரியமில்லை என்றோ மரணத்தை விருப்பமில்லை என்றோ சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் அம்மரணம் நீங்கி விடுகின்றது இல்லையா? சில பேரு சொல்லுவாங்க இல்லையா, இனிமே நான் செத்துட்டா பிறக்கவே கூடாதுங்க, நான் செத்தா பிறக்கவே கூடாது. என்ன பிறக்க கூடாது? நீ பிறந்துதான் ஆகணும். ஏன்னா உன்னை நீ அறிந்து கொள்ளலையே, உன் ஆன்மாவை நீ அறிந்து கொள்ளவில்லையே. நீ பிறந்தால் மீண்டும் பிறப்பு, இறப்பு, இறந்தால் மீண்டும் பிறப்பு. ஏதோ இன்னொன்னு பொழுது கேக்குது. அது காலை மணிக்கு வாயில வச்சா இன்னொரு குழந்தை கேக்குதா? தயாரா இருங்க. உண்மை நெறி அறியாமையால் கலக்கமுற்று அழிந்து போக சம்மதித்தாலும் நீங்கள் ஒருவேளை சம்மதித்து விடலாம். என் மனம் அதனை கொஞ்சம் கூட சம்மதிக்கவே சம்மதிக்காது. இறப்பு என்ற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை. மரணத்தை பத்தி நினைக்கவே வேணாம் அப்படிங்கிறாரு. நான் சொன்னா 55 வயசுல முடிஞ்சு. அவர் சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இது உங்களுக்கு தெரியாது சாமி, இது எனக்கு தான் தெரியும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, மனசு வேதனைப்படுதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன 2 வருஷத்துல போயிருவேன்னு அவங்க சொன்னாங்க.
ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு தெரியும், நான் பெரிய சித்தன், ஞானம் பெற்று 62 காரைக்கால் ஐயாவிடத்துல வந்து இறப்பை பத்தி பேசவே கூடாது. காரணம் மரணமில்லா பெருவாழ்வு பத்தி தான் பேசணும். ஆனால் இறந்தாலும் நான் இனிமே நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிதானே படத்தை வச்சு பூஜை பண்றாங்க. மரணம்னு சொல்லிட்டாலும் வீட்டுல என்ன வச்சு செய்றீங்க? அவர் இருக்கிறாருன்னு சொல்லிதானே பூஜை பண்றோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, அப்ப அவர் இருக்கார். இருக்காது தானே? இருக்காரா இல்லையா? அதனால சம்மதித்து விடலாம். என் மனம் அதனை கொஞ்சமும் கூட சம்மதிக்கவே சம்மதிக்காது. என் மனம் மிக லேசாக கரைந்து போகக்கூடியது, மேன்மையானது. உங்களுக்கு தயவில்லை, உள்ளத்தில் உருக்கமில்லை. ஆகையால் கசிந்து உருகாத கண்மணமாய் வன்மணமாய் இருக்கின்ற போலும் என்கின்றார். அப்ப நீங்க எல்லாம் வந்து செத்து செத்து மடியறன்னா உங்க மனமெல்லாம் என்ன மனமா? கண்மணமா வன்மணமா கண்மணமா? அந்த மனமாகப்பட்டது கொஞ்சம் கூட இரக்கமில்லையே. கோழியை வதைத்து அதெல்லாம் என்ன மனம்? கண்மணம் வன்மணம் இரக்கமில்லை. அதுதான் சொல்ல வர. சாப்பிடுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. என்னைக்கு டாக்டர் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்றானோ அன்னைக்கு வந்து சாப்பிடாது. அதுக்கு ஒரு காலம் வரும்ல. ஏன்னா இவ்வளவு சொல்லியும் கேட்காம டாக்டர் வந்து சொல்லணும். கடினமான கல்லின் மீதும் வன்மையான இரும்பு முதலிய உலோகங்கள் மீதும் எவ்வளவு தண்ணீர் கொட்டினாலும் என்ன, அத்தண்ணீரில் கசிந்து உட்செல்லுமா? கல்லையும் இரும்பையும் கரைத்து உருக்கி செய்து விடுமா? அவர் சொல்றாரு, இரும்புல கொண்டு எவ்வளவு தண்ணி ஊத்தினா அந்த இரும்பு உருகுமா? கல்லுல கொண்டு போய் எவ்வளவு தண்ணி ஊத்தினா அந்த கல்லு உருகி கீழே விழுந்துருமா? அப்படித்தான் நீயும். உனக்கு நான் என்னத்தான் எடுத்து சொன்னாலும் அந்த மனம் மாறுமா? அப்போ இதுதான் கண்மணமோ வன்மணமோ அறியேன்னு சொல்ற. இதத்தாங்க சொல்ல வர. சில பேர் சொன்னாக்க சொல்றீங்களா, அதுக்கு சொல்ல வரீங்க. கண்மணமோ வன்மணம் அப்படின்னா அந்த இரும்புல தண்ணியை ஊத்துற இரும்பு உருகுமா? கல்லுல கொண்டு தண்ணியை ஊத்துனா கல்லு உருகுமா? அப்படித்தான் எடுத்து சொல்லியும் உருகாமல் இருக்கிறீர்களே என்னும் அப்படின்னு சொல்லாம பெருமான் சொல்றார். என் மூலமாக உங்களுக்கு சொல்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லா நினைச்சு பாருங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வராரு. ஒன்றும் பயன்படாதது போல் கடின சித்தருக்கு வன் நெஞ்சற்கு எவ்வளவுதான் அன்பு உபதேசம் செய்தும் பயன் ஏற்படாதா? அப்ப எவ்வளவுதான் கத்தி உங்ககிட்ட எடுத்து சொல்லியும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த செயலில் இருப்பீர்களானால், அதுதானே சொல்ல வராரு. எவ்வளவுதான் சொல்றது? அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவுதான் அன்பு உபதேசம் செய்தும் பயன் ஏற்படாது. பயன் ஏற்பட்டுச்சா? எனக்கு பயன் ஏற்பட. அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் பேர் உபதேசத்தை தொடாம இருக்கிறீங்க? அவங்க கேட்டாங்க. பேர் உபதேசம் என்பது என்ன? வள்ளலாருடைய கொள்கை, சன்மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை. சன்மார்க்கத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், 80 வயசுக்கு மேலதான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், 12 வயசுக்கு கீழே தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இதெல்லாம் உங்களால பின்பற்ற முடியுமா? நான் பேருபதேசத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது ஐயா சொல்லியிருக்கிற பேருபதேசம் இந்த சன்மார்க்கத்தை எப்படி வழி நடத்த வேண்டும், அவன் தான் உண்மையான சன்மார்க்கி என்பதுதான் அவருடைய பேர் உபதேசம். அதை எடுத்து சும்மா சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. இங்க சொல்லிட்டாரு பாத்தீங்களா, என்னன்னு சொல்றாரு? எவ்வளவுதான் அன்பு உபதேசம் செய்தாலும் பயன் ஏற்படவில்லை. அப்புறம் எப்படி இருந்தா எப்படி சமாதி வைக்கணும், எப்படி இந்த சன்மார்க்கிய வந்து நீங்க குளிப்பாட்டி எப்படி என்ன செய்யணும், பல விஷயங்களை பெருமான் வந்து பேர் உபதேசத்துல சொல்லியிருக்காரு.
அது உங்ககிட்ட சொல்லலாம், ஆனா பின்பற்ற முடியாது. முதல்ல இல்லைன்னு முடியாது. அப்புறம் என்ன சொல்றார்? நீங்கள் அன்புடையவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் மனமும் எளிதில் உருகக்கூடியவை கூடியதாய் உள்ளது. ஆகவே தான் நீங்களும் சாவை தவிர்த்து சதானந்த வாழ்வில் தலைத்திட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அம்மரணத்தை தடுத்திடலாம். அதற்கான உபாயம் எனக்கு திருவருளால் வழங்கப்பட்டுள்ளது. நீங்களும் என்னுடன் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? அவருடைய மார்க்கம். ஆனா அந்த மாதிரி யாரும் வாழ முடியல. எப்பேற்பட்ட சன்மார்க்கியம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியல. ஆனா ஐயா என்ன சொல்றாங்க? முயற்சி பண்ணுங்க, சாவை பத்தி நினைக்காதீங்க. அதைத்தான் நாவுக்கரசர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படுவோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இந்த கீழே உட்கார்ந்து இருக்கு நமன், அதுக்கு நீ பயப்படாதேங்கிறாரு. அவன் அதை கூட்டுக்கிட்டு வந்து கீழே உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். அதுக்குதான் மழை விட்டு 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 பெய்யும். இதெல்லாம் என்ன காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மழை இப்படி விட்டு விட்டு பெய்யுதுன்னு நல்லா போய் கண்ணை மூடி தாவம் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. என்னால் எனது சுத்த சன்மார்க்கம் செய்த நெறியால் உங்களுக்கு பெரு நன்மை உண்டாகும். இந்த எனது மார்க்கம் இருக்கிறதே இறப்பை தவிர்க்க வல்ல சுத்த சன்மார்க்கமாகும். அப்ப என்ன சொல்றாரு? அவருடைய மார்க்கம் இதெல்லாம் வந்து இந்த சொல்லக்கூடியவங்க இந்த இறந்துட்டாங்க, அவர் உள்ள போனாரு, புகை மாதிரி இருந்துச்சு, உள்ள புந்துட்டு போயிட்டாரு. ஒருத்தன் சொல்றான் உள்ள போய் புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க சொல்றாரு பாருங்க. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. அப்ப இதெல்லாம் அவன் தொடாம பேசுறான். சில பேரு இதெல்லாம் சாத்தியப்படும். இப்ப வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், எப்படி இந்த உடம்ப வந்து அவர் மறைச்சாரு. அவன் கண்ணுக்கு அவ்வளவு சட்டுன்னு கிடைக்குமா? அந்த ஆராய்ச்சி ரொம்ப கடினமா இருக்கும். சிற்றறிவும் சிறுவாழ்வு கொண்டு இருந்து மறையும் மனித மதியார் கண்ட மார்க்கங்கள் எல்லாம் முற்றறிவும் பெருவாழ்வும் கொண்டு என்றென்றும் விளங்குகின்ற இறையருள் கண்ட சுத்த சன்மார்க்கத்திற்கு சிறிதும் ஒவ்வாது என தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற எதுவுமே சன்மார்க்கத்துக்கு ஒவ்வாது. மேலும் மனித நெறியால் கண்ட சித்திகள் பயனும் அருளால் காணவல்ல அற்புத சித்திகளும் அழியா இன்ப வாழ்விற்கு எப்படி ஒப்பு நோக்க முடியும்? நீங்க அது சமயத்தையும் இங்கேயும் நீங்க ஒப்பு நோக்க முடியாது. அடுத்தது, ஆகையால் நான் பெற்ற இன்ப வாழ்வு நீங்களும் பெற வேண்டும். அகநிறை விளைவோடு பழகாலம் அழைக்கின்றேன். இப்ப நேற்று அழைக்கலையா, பழகாலம் நான் அழைக்கின்றேன். என்ன சொல்றாரு பாருங்க. வாருங்கள் வந்து என்னுடன் வாழுங்கள், பாருங்கள் என்னுடன் வந்து வாழுங்கள். அது கூப்பிடுறாரு, நம்ம எல்லாம் கூப்பிடுறாரு. வாங்க வந்து என்னோட வாழுங்க. நான் தனியா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எல்லாரும் வாங்க, மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு. ஆனா நம்ம படிக்கத்தான் எளிமையா இருக்குதாங்க. கண்மனமோ வன்மனமோ அது மாதிரி ஏன்னு படிக்கிறீங்க அன்னாடம். ஆனா அங்க என்ன சொல்றாருன்றது தெரிஞ்சுச்சா? அப்படிப்பட்ட வாசனை அது. ஏதோ உங்களுடைய ஆன்மா அதையாவது கொஞ்ச நேரம் கேட்குதுன்ற சந்தோஷம் தான் எங்களுக்கு. அது பின்பற்றுறீங்களோ பின்பற்றலையோ அது எனக்கு தெரியாது. இங்க முதல்ல இந்த நுழையும் போதே என்ன போட்டிருக்கு? எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் அந்த பயம் இருக்கட்டும் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.